Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th math chapter 4 geometryல example 4.13ல somewhat question பாருங்க. D and E are respectively the points and the sides AB and AC of a triangle ABC such that AB 5.6 கொடுத்துறாங்க, AD 1.4 and AC 7.2 and AE 1.8. Show that DE and BC are parallel. இங்கே கொடுத்துருக்க DE and BC are parallel. இதில் டோட்டல் ஏபி கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடு மிஸ்ஸிங். ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு சைடை நம்ம கண்டுபிடிச்சிட்டு பிபிடி தியரம் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் பேரல்னு கொடுத்துட்டாவே பிபிடி தியரம் தான் யூஸ் பண்ணிக்கணும். பிபிடி தியரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு சைட்ஸோட வேல்யூ மிஸ்ஸிங், அந்த சைடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு கொஷின் வச்சு எப்படி எழுதணும் ஃபார்மேட் தெரிஞ்சாவே தென் இந்த ப்ராசஸ் இஸ் வெரி ஈஸி. ஓகே, நவ் கோ டு சொல்யூஷன். பாருங்கள், அங்கே கொடுத்துருக்க கிவன்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க. ஓகே, கொடுத்துட்டு கிவன் எழுதும் போது தான் நம்மளுக்கு தெரியும் ஏபி டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த டிபி மட்டும் வேணும்னா டிபி ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏடி. ஓகே, இந்த டோட்டல் வேல்யூலேருந்து என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதை சப்ராக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்தது ஏபி வந்து என்னது 5.6 தே கிவன் இந்த கொஷின் 1.4. ஓகே, ஈக்குவல் டு 6லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 2, 5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 4, 4.2 சென்டிமீட்டர். இது டிபி, இது அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ் வேணும். ஓகே, சிஇ ஈக்குவல் டு ஏசி மைனஸ் ஏஇ. என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் சப்ராக்ட் பண்ணாவே நம்மளுக்கு இது 7.2 மைனஸ் 1.8 ஈக்குவல் டு 18லேருந்து 12லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் 7லேருந்து 6லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 5.2. ஓகேவா, 12லேருந்து 8 சப்ராக்ட் 4, 5.4. சிஇ ஈக்குவல் டு 5.4 சென்டிமீட்டர். இப்படி சப்ராக்ட் பண்ணுங்கள் பிகஸ்ட் நம்பர்லேருந்து. 7.2 மைனஸ் 1.8னா இங்கே 12 ஆகுமா, இங்கே 6 ஆகும். 6லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 5, 12லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் 4. ஓகே, இதுதான் இங்கே எழுதியிருக்கேன் நான். ஓகே, இது ரெண்டு சைட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, பை பிபிடி தியரம் அதுபடி வி ஹாவ் ஷோ ரெண்டு சைட் பேரல். என்னென்ன சைடுன்னு பேரல்? டிஇ பேரல் டு பிசி. இது வேணும் அப்படின்னா சைட்ஸ் ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி இப்படி எழுதிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் வி ஹவ் இன்புட் த வேல்யூ. என்னது 1.4 டிவைடட் பை இந்த இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4.2 ஈக்குவல் டு 1.8 டிவைடட் பை இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இசி சைட்ஸ்க்கு 5.4. ஓகே, ரெண்டு சைடு பாருங்களேன், டெசிபலுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. போத் சைடு வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஹோல் நம்பராக மாறிடும். ஓகே, அப்போ 14 டிவைடட் பை 42 ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 54. ஓகே, 14ல் பாருங்கள் 3 டைம்ஸ், 14 into 3, 4 சார் 12 மணி 1 3 சார் 3 4. அப்போ இது 1 டைம், இது 3 டைம். ஓகே, 1/3. இன்னொரு கெஸ் என்னென்னா அவங்க பேரல் கொடுத்துட்டாங்க. ஸோ சம்வாட் இதுவும் அதே மாதிரி தான் 18 டேபிளே எடுத்துக்கோங்க. 18 into 3, 8 சார் 24, ரிமைனிங் 2, 3, 5. ஓகே, இது 1 டைம், இது 3 ஈக்குவல் டு 1/3. ஓகேவா, ஒரு க்ளூ கிடைச்சாவே அடுத்தடுத்து அதே சேம் ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம். ஸோ ஹென்ஸ் ஷோட் த சைட்ஸ், அதாவது டிஇ பேரல் டு பிசி. அவ்வளோதான் அந்த சம் ஃபினிஷ்ட். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். நம்ம வந்து அந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா, ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.